கைஸ், இந்த பதிவில் விஜய் அண்ணாவை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறேன். விஜய் அண்ணான்னு சொல்லலை, பொதுவாகவே எந்த ஆக்டரை பார்த்தாலும் நம்ம மனசு என்ன ஆகுதுன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுக்குலாம் தோணுமான்னு தெரில. உண்மையாக இது மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி, யார் மனசையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இந்த வீடியோ இல்லை. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு யாரை பார்த்தாலும் ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு நம்ம மனசு இருக்குது, ஆனால் அவங்களுக்கு ஒரு செல்ஃபி கொடுக்கணும்னு யோசிக்க கூட மாட்டுறாங்க போகுது. நம்ம மனசு ஏன் தான் இப்படி இருக்குன்னே தெரிலங்க கைஸ். ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம இப்போ யாருன்னா ஒருத்தவங்க ஆக்டரை பார்த்தோன்னே என்ன தோணும், டக்கு டக்குன்னு ஓடி போய் ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு ஒரு ஆசை வரும். அவங்களுக்கோசம் நம்ம இப்போ விஜயனாவை எடுத்துங்க, அவங்களுக்கோசம் நம்ம அவர் வந்தால் நம்மளுக்கு நல்லது செய்வார், அவருக்கோசம் நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சி எல்லாருக்குமே நல்லது பண்ணுறோம். ஓகேங்களா, அவரை திட்டணுன்றதுக்கோசம் இந்த பதிவு போடல. ஏன்னா நிறைய நல்லது செய்கிறாரு, இல்லைன்னு சொல்ல. ஒரு செல்ஃபி, ஒரே ஒரு செல்ஃபி தான். ஓகேங்களா, இதனால் அவருக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. இதனால் ரசிகர்கள் தான் பெருமைப்பட போகிறாங்க. வீட்டில் ஒரு ஃபோட்டோ மாட்டி, பாடுறா விஜயண்ணா ஃபோட்டோ மாட்டியிருக்கேன், இப்படி பாடுறா மச்சான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். நான் விஜயண்ணா கூடலாம் செல்ஃபி எடுத்துருக்கேன், அவர் ரசிகர் மன்றத்தில் இருக்கேன். நான் கூட இப்போ அவர் ரசிகர் மன்றத்தில் அந்த கார்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதில் கூட நான் கூட இருக்கேன். ஆனால் ரசிகர் மன்றத்தில் இல்லை. ஓகேங்களா, உறுப்பினர் கார்டில் நானும் இருக்கேன். நானும் பெரிய ஃபேன் தான் விஜய்க்கு. ஓகேங்களா, ஆனால் என்னன்னா எனக்கு ஒரு செல்ஃபி கிடைக்க மாட்டேங்குதுன்ற ஒரு அனுதாபம் தான். ஓகேங்களா, எப்படின்னா எனக்கு ஒரு ஃபோட்டோ கிடைக்கல. இப்போ என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க, விஜயனை பார்த்தோன்னே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்.